விஜய் போய் படுத்துனது நீ பாத்தியா? யாரான மக்கள் பார்த்தாங்களா? நானும் பார்க்கல, நீயும் பார்க்கல. சும்மா யாரோ சொல்றாங்கிறதுக்காக நீ போய் சும்மா அடிச்சு விட்டுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. கிடையாது, சுய புத்தி இருந்துச்சுன்னா நீ கொடுத்துருக்க மாட்ட. நீ கேஸ் கொடுக்காததுக்கு முன்ன நீ போய் விஜய் காட்ட விழுந்திருக்கலாம். இன்னைக்கு எனக்கு பனையூரில் வந்து இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏன் சொல்ற? நீ கேஸ் கொடுத்தல, யார் பேசி போட்டு கேஸ் யாரோ சொல்றாங்கன்ட்டு தானே நீ கேஸ் கொடுத்த. உலகத்தில் எவன் நோர்த்தி கேட்ட படுக்காத இருக்கிறான் எல்லாமே படுத்தவன் தான். எவனும் படுக்காத ஆள் கிடையாது. எல்லா அமைச்சருமே காலையில் மீட்டிங் முடிச்சுட்டு எல்லா அமைச்சரும் போனானா இன்னொருத்தி கட்டிக்கு போயிட்டு அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லி ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு காலேஜ் பொண்ணு தூக்கின்னு வர சொல்லி ரேப் பண்ணுறது, கெடுக்கிறது, தூக்கின்னு போய் சிறுவன் சாகடிச்சு எடுத்து போய் குப்பையில் போடுறது, இந்த வேலையெல்லாம் எல்லாம் தான் பார்த்துன்னு இருக்கான். எவனும் ஓக்கிங் கிடையாது, நான் ஓக்கிங் கிடையாது. எல்லாமே எல்லாரும் படுத்துன்னு தான் இருக்கான். எவன் இங்கேருந்து துபாய் கூட்டின்னு போய் படுக்கிறான், இங்கேருந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு படுக்கிறான். வசதியாக்கிறவன் அங்கே போகிறான், வசதி இல்லாதவன் ரோடு ஓரம் போகிறான். சொல்கிறவன் தான் அயோக்கியம். எவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் அயோக்கியமானவன். அவன் தான் பூரா வேலையும் செய்கிறவனே. சொல்கிறவன் தான் பூரா வேலையும் செய்கிறான். இந்த பேசாத இருக்காங்க பார்த்தியா, அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த வேலையில் ஈடுபாடு இல்லாதாலும் யாரும் பேச மாட்டாங்க. ஈடுபாடு இருக்கிறவன் தான் அதை பற்றி பேசுவான். லேடிஸ் ஆகட்டும், பொம்பளை ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவன் குடும்ப விஷயத்தை அவன் பாட்டு விட்டுட்டு அவன் வேலையை பார்க்குறான். உன் வேலையை நீ பாரு. பொதுவாக சொல்கிறேன் சார், ஒரு எம்எல்ஏ, எம்பி, ஒரு டிவி சேனலு நடத்துகிறவங்க எல்லாமே புரிஞ்சா, உன் குடும்பத்தில் உப்பு இல்லை மிளகா இல்லைன்னு உன் வீட்டுக்காரி கேட்குறா, அதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன். இன்னொருத்தன் எங்கே போகிறான், யார் எங்கே சிரிக்கிறாங்க, இதுதான் உன் வேலையா? நல்லதை பற்றி பேசு, நல்லதை எடுத்து போடு. புரிஞ்சா? இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் போகிறான், இவங்க போகிறாங்க, அவங்க போகிறாங்க, அதெல்லாம் தேவையில்லாத. விஜய் போய் படுத்துனது நீ பாத்தியா? யாரான மக்கள் பார்த்தாங்களா? நானும் பார்க்கல, நீயும் பார்க்கல. சும்மா யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக நீ போய் சும்மா அடிச்சு விட்டுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. தப்பு செய்கிறான்றதை வந்து நம்ம நிரந்தரமாக பார்க்கணும். ஒரு கண்ணில் இந்த ஆள் அந்த ஆளும் தப்பு பண்ணுறாங்கப்பா, அப்போ இது தப்பு. ஒன்றா நாள் சரக்கு அடிச்சுட்டு போய் 4 பேர் வெட்டுறான், அதை பற்றி பேச மாட்டேன். அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் யாருக்கும் துப்பு கிடையாது. எந்த மீடியா இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் சேனலு, யாருமே இந்த யூடியூப் சேனலு யாருமே அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. ஏன் பேச மாட்டீங்க? பணம் வாங்கிட்டீங்களா என்ன? ஏன் உங்களுக்கு பகலான உங்களுக்கு ஜிபே பண்ணுறாங்களா என்ன? அதெல்லாம் தப்பான விஷயம். நல்லது ஏதோ நல்லதை பேசு, மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்த்து, நல்ல மரிமா வா. எவன் எங்கே படுக்கிறான், எவன் எங்கே போகிறான், இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் கூத்தியாரோட ரோட்ல வந்தா தப்பு இல்லையா? கூத்தியாரோட வர கிடையாது. நான் என் ஃப்ரெண்டுன்னு நான் கூப்பிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு அவங்க கல்யாணம் ஆகி 25 வருஷத்தில் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக திரும்ப நுழைக்கிறேன்னா யார் பேசி கேட்டு நீ நுழைக்கிற? அப்போ என் வீட்டுக்காரியே வந்து சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்னு வச்சுக்க, உனக்கு தெரியும் இந்த என்னை பற்றி, உனக்கு தெரியும் இந்த சிவராஜ் எப்படின்றது. எங்கள் வீட்டுக்காரிக்கு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னார் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நல்லது கட்டத்துக்கு நீயும் வர, நானும் போகிறோம். இவன் திருச்சாவே எங்கள் ஃபேமிலியோட போகிறாங்க, வராங்க, பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நீ தற்செயல யாரும் சந்திச்சுட்டு வந்துட்டு சுய புத்தி கிடையாது, சொல்வார் புத்தி. சுய புத்தி கிடையாது. சுய புத்தி இருந்துச்சுன்னா நீ கொடுத்துருக்க மாட்டேன். அப்போ நீ கொடுத்துட்டு இப்போ எதுக்கு எனக்கு பனையூர் ஊரில் எனக்கு வந்து உள்ளே விட மாட்டேன்றாங்க, இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க, நீ எப்படி சொல்லலாம்? நீ கேஸ் கொடுக்காததுக்கு முன்ன நீ போய் விஜய் கிட்ட விழுந்துருக்கலாம். விஜய் சார் கிட்ட போயிட்டு, ஏம்மா எனக்கு வந்து இடம் விட மாட்டேன்ற, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு போய் கேட்டுட்டு செருப்பில் அடிச்சுட்டு சோறு போட்டு செருப்பில் அடிக்கிற விஷயம் இது. சோறு தட்டில் போட்டுருவாங்களாம், அதுக்கப்புறம் செருப்பு எடுத்துன்னு அடிப்பாங்களாம். அந்த மாதிரி விஷயம் தான் இது. இன்னைக்கு எனக்கு பனையூரில் வந்து இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏன் சொல்கிற? நீ கேஸ் கொடுத்தல, யார் பேசி போட்டு கேஸ் யாரோ சொல்கிறாங்கன்ட்டு தானே நீ கேஸ் கொடுத்த. எல்லாம் இந்த அமைச்சருங்க, இன்னைக்கு ஆட்சி ஆடுறவங்க, இந்த ஆட்சியில் போனவங்க, ஆட்சியில் வந்தவங்க, ஆட்சியை முடிச்சவங்க, இவங்க தான் சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி எத்தனை பேர் வந்தாலையும் விஜய் வந்து ஒளிச்செல்லாம் கட்ட முடியாது. நான் இப்போ கூட சொல்கிறேனே, இந்த ஆட்சி ஜெயிக்கலைன்னா அடுத்த ஆட்சி ஜெயிக்கிறார். யாரும் உச்சியில் தூக்கின்னு வரல, யாரும் மேலே பையனாகி தான் ஐநாகி அப்புறம் வந்து பெரிய ஆள் ஆகுறாங்க. இதுதான் உண்மை. இந்த வருஷம் இல்லை, இந்த மாற்றங்கள் இன்னும் கூடி சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 45 நாள் எல்லாமே வெடிக்கும் பாரு. அப்பப்போ எங்கெங்கே ஓடுறாங்கன்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி தான் திமுகன்றது ஒரு மாபெரும் கட்சி. அந்த கட்சியை எதிர்த்து விஜயால ஜெயிக்க முடியுமா? என்னன்னா, திமுக பெரும் சக்திவான கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால்
அவ்வளோ பெரிய கட்சி இன்னைக்கு ஆட்டம் காண்டு இருக்கு. எப்படி ஆட்டம் காண்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 26 கட்சி கூட கூட்டணியாக சேர்ந்துருக்கு. ரஜினி சார் தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பன்னி தான் கூட்டமாக வரும், சிங்கில் தான் வரும் அப்படின்னுவாங்க. அது வந்து பழமொழிக்கு எல்லாருக்குமே செட் ஆகும். புரிஞ்சா? இப்போ இவ்வளோ நீங்கள் வந்து பலபணம் இருக்குது, நியாயமாக நீங்கள் அரசியல் பண்ணியிருந்தா இன்றைக்கி போய் ஒரு வீடுக்கு ஓட்டு கேட்டால் அந்த ஓட்டை வந்து மக்கள் போடுவாங்கல்ல. நீங்கள் நியாயமாக அரசியல் செய்யலன்னு தான் அர்த்தம். ரெட்டையாலையும் திமுக ரெண்டுமே தான் சொல்கிறேன். ரெண்டுமே தான் பயந்து தான் இப்போ இன்றைக்கி ஆடி போயிருக்காங்க. எல்லாமே 2 கட்சியுமே பெரிய கட்சி, ரெண்டுமே தான் ஆடி போயிருக்காங்க. விஜய்க்கு பயந்து. விஜய் பயந்து 2 கட்சியுமே ஆடி போயிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. இப்ப விஜய் பயந்து தான் 26 கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆமாம், 26 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க எல்லாரும். அப்ப முதல்வர் ஆயிடுவீங்க 26ல. கண்டிப்பாக டிவிக்கே தான். ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஒரே ட்ரெஸ் போட்டு வர மாட்டாங்க காரில். ஃப்ரெண்டா இருக்கவங்க ஒரே ட்ரெஸ் போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. எப்படி தெரியும்? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தானே வந்து இறங்குறாங்க. இருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் வீட்டில் ரெட்டை பசங்க இருக்கு. ஒரு ரெட்டை பசங்களுக்கு நீ துணி எப்படி எடுத்து கொடுப்ப? அது வீட்டு குழந்தைங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும். உன் வீட்டில் ரெட்டை பசங்க இருக்காங்க. இப்போ உன் பொண்ணு இருக்கு. ஒரு இருமா, வீட்டில் இருங்க. என் வீட்லயும் பொண்ணு இருக்கு, என் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, உன் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. சரியா? உன் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குது. என்னன்னு கேட்குது? என் ஃப்ரெண்டு ஒரே மாதிரி துணி எடுத்திருக்கான், அதே மாதிரி எனக்கு துணி எடுத்து கொடுமா, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னுடைய மனநிலைமை என்ன? பொதுவாகவே திங்க் பண்ணுங்க. நாங்கள் மாற்றி மாற்றி தான் எடுத்து தருவோம். ஒரு அடிக்கு 2 பேருக்கு எடுத்து தருவோம். பிறந்தா ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க. எடுப்பாங்க. இல்லை ரெட்டை குழந்தை பிறக்கலமா. உன் பொண்ணு உன் வீட்டில் ஒரே துணி எடுக்கிறாங்க, அவர் வீட்லேயும் ஒரே துணி எடுக்கிறாங்க, 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அப்போ நீ போய் சொல்லுவியா அவனை வச்சுனுங்கிறா பாரு, அவனும் ஒரே துணி பண்ணுறான், என் பொண்ணு ஒரே துணி. இவங்களுக்கு பிரச்சனை வராது. காரில் வந்து இறங்குன்னு தான் தப்பு. 2 அப்படிலாம் கிடையாது. கார் வச்சிருக்காங்க. அம்மா இங்க பாருமா, குழந்தைங்க இருக்கு. ஒரு பொண்ணு. இதை பாருங்க, இது அம்மா கையில் பை இருக்கு. சரியா? இந்த பையன் எங்கிட்ட கூட. இப்போ உன் பையன் வாங்கினல, அதை அந்த அம்மாவை வச்சுங்கிறாரு, அந்த பையன் பையன் வாங்கிட்டான் பாரு. இப்படிதான் சொல்றாங்க உலகம். இதுதான் சொல்லுது, இத்தான் உலகம் சொல்லுது. இப்போ நீ கம்மல் போட்டுன்னு இருக்க, என் கஷ்டத்துக்கு நீ எனக்கு பணம் கொடுத்து உதவுற. எம்மா நான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நீ கொடு, நான் ஒரு 10 நாளில் கொடுக்குறேன். இது வந்து உள்ளுக்குள்ள உனக்கு எனக்கு நடக்கிற விஷயம். இதை போய் நான் குறிப்பிட்ட டைமில் சொன்ன டைமில் மூட்டை கொடுக்க முடியல, ஒரு 10 நாள் டைமோ ஏதோ ஒன்று ஆகுது, நான் இதை மட்டும் பாருமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, அப்படிதான் பேசுதுங்க. உலகம் பேசுது, தப்பு தப்பா தான் பேசுறாங்க. உலகம் தப்பா பேசுது. உலகம் தப்பா பேசுதுன்றதுக்கோசம் நான் சொல்லினுக்கிறேன், நட்பை வந்து கொச்சப்படுத்தாதியோ. நட்பு இது. உனக்கும் அந்த பாருமா, உன் வயசுல உன் பையன் இருப்பான், என் வயசுல உனக்கு பையன் தான். இப்போ நம்ம 2 பேரும் ஒண்ணா வயசுல 2 பையன் இருக்கான். அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம், விஜய்க்கெல்லாம் திரிசா மாதிரி எத்தனையோ பேர் கிடைப்பார், அவர் ஓகே சொன்னா. கரெக்டா? இதெல்லாம் கிடையாது, ஒருட்டே கிடையாது. புரிஞ்சா? இன்னொரு விஷயம்னா, துபாய் இங்கேருந்து கூட்டின்னு போய் துபாயில் கூட்டின்னு போய் ரூம் போட்டு தங்கிட்டு வர நாயெல்லாம் எத்தனை பேர் இருக்கா? எல்லாமே அரசியல்வாதி எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்கானுங்க. எல்லா அரசியல்வாதி தான் இருக்கானுங்க. எல்லா நாயும் அது வேணாம், மொத்தமா எல்லாமே கூட்டு போய் தான் வரான் அப்படி நான் பப்ளிக்கா சொல்ல வேணாம். ஆனா அவனுக்கு வரைக்கும், யாருக்கு வரைக்கும்? அது கூட்டு போய் அங்கே போய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரைக்கும். நாங்களும் துபாய் போகிறோம், நாங்களும் தான் பார்த்துட்டு வரோம் கண்ணில். என்னையா இவங்க அங்கே இருக்கிறாங்க, இங்கே சுற்றினுக்கிறாங்களா அப்படின்னு நாங்களும் நினச்சிட்டு தான் வரோம். ஆனால் அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, ஒரு கேமரா எடுக்கிறது, அந்த பழக்கமெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த ஒரு நடிகர் வந்துட்டா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த பழக்கமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அண்ணாமலை சொன்னான் பாருங்க சார், அண்ணாமலை சார் சொன்னார் பாருங்க, அவன் மனுஷன், அவன் தாங்க ஆம்பளை. என்ன சொன்னார்? ஏர்போர்ட்டில் அவங்க ஒன்றா போகிறத நீ எப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்ச? யார் அனுப்பிச்சது? அடுத்தவன் பிரச்சனையில் மூக்கு நினைக்கிறவன் அவன் தான் வந்து பெரிய ஆள். நான் வந்து பெரிய ஆள், அடுத்தவனை பற்றி பேசிட்டா பெரிய ஆளுன்னு நினைக்கிறான்ல, அவன் மனுஷன் கிடையாது. தன்மையாக பேசிட்டு நேர்மையாக என் குடும்பத்தை மட்டும் நான் பார்க்குறேன்ல, அவன் தான் பெரிய ஆள்.